எனக்கு என் வீட்டுல சினிமா சம்பந்தமான ஆட்கள் யாருமே கிடையாது. எல்லாரும் உழைக்கிற தொழிலாளிகள் எல்லாருமே. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 12 மணி நேரம், 20 மணி நேரம், 16 மணி நேரம் உழைச்ச மக்கள், அந்த மாதிரியான ஆட்கள் தான். தினந்தோறும் வேலை செய்யற ஒரு குடும்பத்துல இருந்து வந்த பையன் தான் நான். அப்ப எனக்கு அது சினிமாவோ எனக்கு பெருசாலாம் ஒண்ணு தெரியல. நான் வேலைக்கு தான் போனேன், படிப்பு ஏறல. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணும்ல, அதுக்காக எப்படி சினிமா போனது தான். அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு நமக்கு எல்லாமே தெரிஞ்சுது. அங்க வேற ஒரு டிஃப்ரெண்ட், அதோட ஒர்க் இல்ல. வெளியில இருந்து ஒரு திரையில இருந்து ஒரு சினிமா பாக்குறதுக்கு நான் ஒரு நடிக்கிறாரு, அவர் நடிக்கிறாரு. ஆனா அங்க போனாதான் சார், ஒரு சீன் எடுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட், ஒரு டைலாக் தப்பாச்சுன்னா அது எத்தனை வாட்டி கேட்பாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10 டேக்லாம் போயிருக்குது, 20 டேக்லாம் போயிருக்குது. அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும், மன உளைச்சல் வரும். சரியா பேசுறோம்னா அவங்களுக்கு நம்பிக்கையை இழந்துருவாங்க, சரியா பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டண்ட் டெஸ்ட் சீன் ஆகுதுன்னா ஒரு நாளைக்கு 2 டேக் பண்ணாலும் ஒரு வாட்டி கீழே விழுந்தா வலிச்சுதுப்பா, கீழே விழுந்து. தெரிஞ்ச 10 வாட்டி விழுற ஸ்டண்ட் மேனுங்களை என்ன சொல்றது, சகோதரர்களை, அவங்களுடைய வலியை எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? 10 வாட்டி விழுவாங்க கீழே, இங்க இருந்து மேல இருந்து 10 வாட்டி விழுவாங்க. 10 வாட்டி விழுந்துட்டு 2500 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு போவாங்க. அடி எல்லாத்தையும் வாங்கிட்டு போவோம், அவ்வளவுதான் அவங்களுடைய வாழ்க்கை. அப்ப அந்த வலி எவ்வளவு எப்படி இருக்கும். அதனால உள்ள பாக்குற சினிமா வேற, வெளியே பாக்குறேன். நான் சாதாரணமா தான் பார்த்தேன், எனக்கு பெருசா எனக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் உள்ள போக போகதான் அது வேற மாதிரி இருந்தது. ஒரு உடம்புல லெப்ட் ரைட் ஒண்ணு வச்சு அவனை கழுவுறதுக்கு, ஒண்ணு கொடுக்கறதுக்கு, நல்லது செய்யறதுக்குன்னு ஒரு சமூகத்துல ஒரு பிரிவை வச்சு, உடம்புலயே ஒரு பிரிவை வச்சு ஒரு சமூகத்துல வச்சுருக்கீங்க பிரிவை. அதெல்லாம் எப்ப மாத்த போறோம்? அந்த கேள்விதான் இங்க. ஒழிக்கணும்னா அதான் முதல்ல ஒழிக்கணும். அந்த மக்களை நல்வழிப்படுத்த அவங்க அதுக்கான எல்லா வேலையும் செய்யணும். இன்னொரு அழகான